என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஐ தரப்பு இந்த ரீசெண்டாக எம்ஐயோடைய 9 சீரிஸ் அண்ட் 10 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன்ஸ் எல்லாமே சூப்பராக ஹிட்டாச்சுன்னு சொல்லலாம். நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. எம்ஐ தரப்பில் வந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. என்னென்னா, எம்ஐயோடைய 11 சீரிஸில் நாங்கள் வந்து 3 ஃபோன் லான்ச் பண்ண சொல்லி நியூஸ் இருக்குது. முதல் ஃபோன் வந்து எம்ஐ 11. இந்த எம்ஐ 11 மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது மொபைல் வந்து எம்ஐ 11 சீரிஸில் எம்ஐ 11 ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலோட அன்பாக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ஒரு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாவது ஃபோன் வந்து இந்த எம்ஐ 11 லைட். இந்த மொபைலோட அன்பாக்ஸ் வீடியோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வீடியோ முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கொள்ள கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக லான்ச் பண்ண போகிற இந்த எம்ஐ 11 லைட். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்னு பார்ப்போம். மேலே வந்து எம்ஐ லோகோ போட்டிருக்காங்க. இங்கே கீழே வந்து சென்டரில் 11 போட்டிருக்காங்க. அது கீழே வந்து லைட்னு போட்டிருக்காங்க. அது கீழே கொஞ்சம் எழுதியிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க ஒயிட் கலரில் இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ தான் பாக்ஸ் இருக்க போது. இப்போ நம்ம இந்த எம்ஐ 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பார்க்க இப்படி தான் இருக்க போகுது. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா ஒரு கேஸ் கவரும் கொடுப்பாங்க. அடுத்ததாக உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்குங்க. எம்ஐ சார்ஜர். எத்தனை வாட் சார்ஜர்னா 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 ஹவரில் 0 to 100 ஸ்பீடே ஏறிடும். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் வந்து ஒரு டைப் சி கேபிள். உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த எம்ஐ 11 லைட் இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எம்ஐ 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு பின்னாடி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்லாவே ப்ளைனாக இருக்குது. எனக்கு முக்கியமாக பிடிச்சது வந்து இந்த கேமரா தான். கேமரா பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 கேமரா பிளாக் கலரில் இருக்குது. இன்னொரு கேமரா தனியாக இருக்குது. கீழே ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்ற பிராண்டு பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து எம்ஐன்னு போட்டிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த எம்ஐ 11 லைட்டோட டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெயினே சொல்லலாம். இந்த எம்ஐ 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து ப்ளைனாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்புறமா டாப் சைடில் வந்து ஒரு ஐயர் பிளஸை கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்டரி மைக்லேயும் நாய்ஸ் கேன்சல் சப்போர்ட் உண்டு. அப்புறமா ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பாட்டமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாட்டமில் வந்து ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. அப்புறமா ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா ஒரு பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி மைக்லேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் உண்டு. அப்புறமா ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் வந்து ஸ்பீக்கரோட குவாலிட்டி கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸ்பீக்கரை வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த எம்ஐ 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm Snapdragon 732G கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி இல்லை எடிட்னாலும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லேகிங் இஷ்யூ ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு பெரிய கேம் இருந்தாலும் அவ்வளோ ஹேங்கிங் இருக்காது. சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மொபைல் ஜிபியூ பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியூ வந்து Adreno 618 கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கும். விளாட்றதுக்கு கேமிங்க்கு சூப்பராகவே இருக்கும். இந்த எம்ஐ 11 லைட்டில் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐ 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து 2 வேரியண்ட் வரப்போகுது. ஒன்று வந்து 6GB ரேம் அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 29,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 32,000 rupees கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா 6GBயே ஒரு 30,000 rupees வந்துடுது. ஸோ கொஞ்சம் அதிகம் தான். வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த எம்ஐ 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
30,000 rupees பட்ஜெட் இருக்குது. பட் AMOLED கொடுக்காம HDD கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரியல. பட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. பட் ஆவரேஜாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறமா இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080 x 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆகவும் நொறுங்க வாய்ப்பு இல்லை. அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த Mi 11 லைட்டில் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஐபிஎஸ்க்கு பதிலாக AMOLED கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த Mi 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த மொபைலில் வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி நல்ல பெரிய பேட்டரினே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்க போது. நீங்கள் வந்து ஒரு ஹையர் யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு 6 hours 7 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 day இல்லை 1 day கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 0 to 100 வந்து ஒரு 1 ஹவரில் சார்ஜ் ஏறிடும். அந்த அளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த Mi 11 லைட்டில் பேட்டரி பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த Mi 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மொபைலில் வந்து கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 2 கேமரா பெருசாக இருக்க போது, இன்னொரு கேமரா வந்து சின்னதாக இருக்குது. அது கீழே வந்து ஒரு ஃப்ளாஷ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து அதாவது முதல் கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போது. நீங்கள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட கிளாரிட்டி சூப்பராகவே இருக்கும். அப்புறமா ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனாமா சப்போர்ட் உண்டு, அடுத்து HDR சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன் சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Mi 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, சின்னதாக கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனாமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Mi 11 லைட்டில் ரியர்லையும் சரி, செல்ஃபிலையும் சரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. இந்த Mi 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க வரும். கலர்ஸ் வந்து 4 கலர்ஸ் வரப்போகுது. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு, கடைசியாக ஒயிட் கலரு. நம்ம எழுதுவது ஒயிட் கலரு. எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த Mi 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெயிட் அதிகமாக கேட்டிங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. 188 grams கொடுத்துருக்காங்க. வெயிட் அதிகமாக இருக்காது, பட் டீசெண்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android version 11 கொடுத்துருக்காங்க. வித் MIUI 12 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மொபைலில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். முதல் சிம் வந்து 5G தான் போட முடியும். ரெண்டாவது சிம் வந்து 4G போட்டுக்கலாம். SD கார்டு சப்போர்ட் கிடையாது. இந்த மொபைலோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க வரும். சென்சார்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், அந்த மாதிரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. NFC சப்போர்ட் உண்டு, ரேடியோ உண்டு, அந்த மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா March 24, 2021 லான்ச் ஆக போது. இன்னும் 2 மாதம் கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Mi 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா March 24 இந்த ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Mi 11 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.